நம்முடைய அமைப்பினுடைய வழியிலே நின்று நாம் அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் சொல்லணும் அதிகமாக சொல்லலை, அது சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருந்தாலும் கூட நம்முடைய அமைப்பினுடைய நம்முடைய தோழர்கள் ஒருங்கிணைந்து நண்பர்கள் நீங்கள் மிக சிறப்பாக செயல்படுவது நிறைய இன்னும் விஷயங்களை ஒரு புதிய வெளிச்சம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக இந்த ஒரு எல்லா விஷயங்களையும் தெரிய முடியல. அந்த வகையிலே நம்முடைய உழைக்கும் வருவதற்காக நாம் தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும். அதற்கு நாம் நண்பர்கள் அரங்கத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை மட்டும் உங்களுக்கு கொடுத்து வாய்ப்பு நன்றி கூறி இப்பொழுது அகில இந்திய செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டமானது மதுரையிலே ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. அது குறித்து நம்ம ஊடக நண்பர்களுக்கு இந்த அகில இந்திய செயற்குழு கூட்டம் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் அகில இந்திய செயற்குழு கூட்டம் விஜயப்பள்ளி ஆசிரியர் கூட்டம் நடைபெற்றது. ஆனால் விஜயப்பள்ளி அமைப்பின் அகில இந்திய செயற்குழு கூட்டமானது வருகின்ற 7ஆம் தேதி மதுரையிலே நடைபெற இருக்கிறது. நமது வாழ்வாதார கோரிக்கைகள் ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அதே போல வருமான வரி விகிதத்திலே இன்னைக்கு 12 லட்சம் அவங்களுக்கு வேலை கொடுமை அப்படின்னா 7 லட்சத்துக்கு வேலை போயிடுச்சுன்னா நீங்க 5 லட்சத்துல இருந்து 12 லட்சம் பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு என்பது ஒரு அகில இந்திய அளவிலான ஆசிரியர் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பிலே தமிழ்நாட்டில் 8 ஆசிரியர் அமைப்புகள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் 1,50,000 ஆசிரியர்கள் அந்த கூட்டமைப்பிலே இணைந்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் 22 மாநிலங்களிலே 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை உறுப்பினர்களாக கொண்ட கூட்டமைப்பு தான் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பினுடைய அகில இந்திய செயற்குழு கூட்டமானது வருகிற ஏப்ரல் 7ஆம் தேதி மதுரை மாநகரில் நடைபெற இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய அகில இந்திய செயற்குழு கூட்டமானது மதுரையில் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்தியா முழுவதிலிருந்து அகில இந்திய நிர்வாகிகளும் செயற்குழு உறுப்பினர்களும் வருகை தருகிறார்கள். இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் என்பது தேசிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை என்பது தேசத்தினுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய கல்விக் கொள்கையாக இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு கூறுவதால், குறிப்பாக PM-SRI திட்டத்தில் கையெழுத்திட மறுப்பதால் ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய கடந்த ஆண்டில் வழங்க வேண்டிய 2152 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதை இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மாணவர்கள் ஆசிரியர்கள் நலனுக்கு எதிரான நடவடிக்கையை ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி நலனை பாதிக்கக்கூடியது. எனவே தமிழ்நாட்டினுடைய ஏழை எளிய மாணவர்கள் நலன்களோடு தமிழ்நாட்டினுடைய கல்வி நலனோடு ஒன்றிய அரசு விளையாடக்கூடாது என்பதை இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பானது கேட்டுக்கொள்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய அகில இந்திய செயற்குழு கூட்டத்திலே ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய அனைவருக்கும் கல்வி திட்ட நிதி 2352 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும். அப்படி வழங்காவிட்டால் அதை எதிர்த்து கடுமையான போராட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று
மும்மொழி திட்டத்தை தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு வடிவமாக ஒன்றிய அரசானது தமிழ்நாட்டிலே திணிக்க பார்க்கிறது. அப்படிப்பட்ட அந்த திணிப்பை, இந்தி திணிப்பை இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு கடுமையாக எதிர்க்கிறது. எந்த மொழியையும் திணிப்பது என்பது அந்தந்த மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயலாக அமைந்துவிடும் என்பதால் அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அதே போன்று தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எவற்றையும் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக தேர்தல் வாக்குறுதி எண் 309 கூறிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்ன வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அதற்காக தமிழ்நாடு அரசு தற்போது 3 நபர் குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழுவை நாங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறோம். ஏனென்று சொன்னால் தேர்தல் வாக்குறுதியிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குழுவை அமைப்போம் என்று அவர்கள் சொல்லவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று தான் சொன்னார்கள். இன்று இந்தியா முழுவதும் ஒரு 6 மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்ன திமுக அரசு அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். தேர்தல் வாக்குறுதியில் தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை கலைந்து ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும், தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி என்கிற கோரிக்கையையும் நாங்கள் முன்வைக்கிறோம். சமீபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கான சரணெடுப்பு உரிமையை 1/4/2026 இருந்து வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது முற்றிலும் ஏமாற்றக்கூடிய செயல். அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய செய்தியை இந்த ஆண்டு பட்ஜெட்டிலேயே கூறுவது என்பது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. எனவே அந்த சரணெடுப்பு ஒப்படைப்பு உரிமையை உடனடியாக வழங்குவதற்குரிய ஆணையை தமிழ்நாடு அரசு பிறப்பிக்க வேண்டும். இன்னும் ஆசிரியருடைய காலி பணியிடங்கள் பல்லாயிரக்கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று, ஆசிரியர் நியமனத்திற்காக நடத்திய தேர்விலும் தேர்ச்சி பெற்று பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களின் பணி வாய்ப்புக்காக காத்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும். ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் ஏராளமாக இருப்பது என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் நலன்களுக்கு எதிரான செயலாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி நலனுக்கு எதிரானது. எனவே உடனடியாக ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையையும் நாங்கள் முன்வைக்கிறோம். மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவதை காட்டி அப்படி மாணவர்கள் பள்ளிகளை மூடுவது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் அல்ல. மாணவர்கள் கிராமப்புறங்களிலே குறைவாக இருந்தாலும் கூட கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளிகளை மூடிவிட்டால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகள், ஒரு 5 வயது நிரம்பிய குழந்தை 1ஆவது வகுப்பு படிப்பதற்காக பக்கத்து ஊருக்கு போய் படிப்பது என்பது அந்த குழந்தையுடைய கல்விக்கு மிகப்பெரிய இடையூறாக அமையும். அவர்கள் எதிர்காலத்தில் கிராமப்புற குழந்தைகள் தங்களுடைய கல்வியை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப் பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி என்கிற வகையிலே பள்ளிக்கூடங்களை தொடங்கினார் என்று சொன்னால் எல்லா கிராமங்களிலும் இருக்கக்கூடிய, எல்லா குக்கிராமங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த கல்வி சேர வேண்டும் என்பதற்காக தான். அதை பாதிக்கக்கூடிய வகையிலே பள்ளிகளை மூடுவது என்பதை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.